நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 80. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு பாஜக மூத்த நிர்வாகியான இல கணேசன் கடந்த 2023ஆம் ஆண்டு நாகாலாந்து ஆளுநராக நியமிக்கப்பட்டு பொறுப்பு வகித்து வந்தார். இந்நிலையில் நீரிழிவு நோயின் காரணமாக சிகிச்சை பெறுவதற்கு சென்னை வந்த இல கணேசன் கொளத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையின் கழிவறையில் தவறி விழுந்து பலத்த காயமடைந்தார். இதனால் கோமா நிலைக்கு சென்ற அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காமல் நேற்றிரவு உயிரிழந்தார். பின்னர் சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டது. அங்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அவரது உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். தேச சேவைக்கும் தேசத்தை சிறப்பாக கட்டமைக்கவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்த உண்மையான தேசியவாதி என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதேபோல் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சியினர் அமைப்பினரும் சென்று இல கணேசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், விசிக தலைவர் திருமாவளவன், பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இல கணேசன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.